ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா வீடியோ. ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். ஸோ காலேஜில் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு அருமையான ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து யூஜிசியிலேருந்து பல்கலைக்கழக மானிய குழுவிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் எல்லாமே. ஓகேவா? அதே மாதிரி கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஜிசி வந்து ஒரு லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் 2025 இந்த வருஷம் ஏப்ரலில் கொடுத்துருக்காங்க. அது இப்போ தான் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வரைக்கும் மீடியா மூலமாக வந்து நமக்கு வந்து ரீச் ஆகுது. ஸோ ஒரே நேரத்தில் மாணவர்கள் 2 டிகிரி படிக்கலாம் அப்படின்னு யூஜிசி அனுமதி கொடுத்துருக்காங்க. இது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 படியே இருக்கு. அது வந்து 2022ல் யூஜிசி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ கூட நம்ம சேனல் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகலை. நிறைய மாணவர்கள் டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய மாணவர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து பாப்புலர் ஆகலை. இப்போ வந்து கொஞ்சம் அதில் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி இப்போ இந்த ஏப்ரல் 2025ல் அகெயின் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து யூஜிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிறது. அது சம்பந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். ஒரே நேரத்தில் மாணவர்கள் 2 டிகிரி படிக்கலாம். யூஜிசி அனுமதி. ஒன்றை நேரடியாகவும் மற்றொன்றை இணைய வழியிலும் படிக்கலாம், அல்லது இரண்டையும் நேரடியாகவும் இணைய வழியிலும் படிக்கலாம். ஓகேவா? டீட்டெயிலாக பார்க்கலாமா? பாருங்க, இது நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ரூல்ஸ் படி, ரெகுலேஷன் படி, 2025 ரெகுலேஷன் படி தான் இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமா வந்து ஃபிளெக்சிபிலிட்டி, படிப்பு சம்பந்தப்பட்டதுல ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கணும். எதை படிக்கலாம்னு நினைக்கிறோமோ அது படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அதே மாதிரி ஒரு படித்தவர்கள் நிறைய வரணும். அது மாதிரியான ஒரு எஜுகேஷன் இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் ஏப்ரல் 30, 2025 வந்து யூஜிசி இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல the UGC has laid down a comprehensive framework that allows students to pursue 2 degrees at the same time. இப்போ நான் சொன்னதுதான் இங்கிலீஷ்ல இருக்கு. ஒரே டைம்ல at the same time சொல்றாங்க இல்லையா? ஒரே டைம்ல 2 டிகிரி 2 டிகிரிஸ் பர்சியூனா படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த யூஜிசி இப்போ கொடுத்த ரூல்ஸ் படி ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்றாங்க. ஒரே நேரத்தில் 2 டிகிரி படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 பட்ட படிப்புகளை படிக்கும் வகையில் மாணவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானிய குழு யூஜிசி அறிவுறுத்தியுள்ளது. ஸோ ஒரே டைம்ல 2 டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த வசதி மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு எல்லா காலேஜஸ்க்கும், யூனிவர்சிட்டிஸ்க்கும், ஹை லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கையின்படி ஒரு மாணவர் ஒரே நேரத்தில் 2 டிகிரிகள் படிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதாவது கலை, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றுக்கு இடையே உள்ள தடையை நீக்கும் வகையிலும் பல்துறை அறிவை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒருத்தர் ஒரு டிகிரி ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு டிகிரி படிக்கிறாருன்னா ஒரு பாலிடெக்னிக்கில் கூட இன்னொரு கோர்ஸ் அவரால் படிக்க முடியும். அப்ப கலை, அறிவியல், தொழில்நுட்பம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேப்பை கூட ஃபில் பண்ண முடியும். பல வகையில பல ஃபீல்டுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அறிவு வளரும், ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது யூஜிசி அப்படிங்கிறது யூஜிசியை சொல்லியிருக்காங்க. ஸோ யூஜிசி இணைப்பு பெற்ற கல்வி நிறுவனங்கள் வாயிலாக பயிலும் மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த அங்கீகாரம் வழங்கப்படும். அதாவது சில பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து யூஜிசி அப்ரூவல் இல்லை, பிரைவேட்டா நடத்துவாங்க. எம்பிஏ நடத்துறாங்க, எம்சிஏ நடத்துறாங்க. சில டிகிரி கோர்சஸ்க்குள்ள யூஜிசி அப்ரூவல்லாம் இருக்காது. அவங்களாம் நடத்துவாங்க, ரெகுலர்ல நடத்துறாங்க, ஆன்லைன்ல நடத்துறாங்க. ஆனா அதுல படிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது வந்து பிரைவேட்ல போனா பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட்டுக்கு வந்ததுன்னா கஷ்டம். ஆனா இந்த ரூல் படி ஒரே டைம்ல 2 டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா அந்த ரூல்ஸ் வந்து கண்டிப்பா யூஜிசி அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அதிகாரம், அவங்க மட்டும்தான் இப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்துக்கலாம். டியூயல் டிகிரி பர்மிட்டட், இரட்டை பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறத ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட், ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் நவ் என்ரோலிங் 2 யூஜி 2 யூஜி டிகிரி என்ரோல் பண்ணிக்கலாம், அதாவது சேர்ந்துக்கலாம் மாணவர்கள், அல்லது 2 பிஜி டிகிரி சேர்ந்துக்கலாம் சைமல்டேனியஸ்னா ஒரே நேரத்துல. அப்போ ஒரே நேரத்துல 2 யூஜி டிகிரி படிக்கலாம், இல்லாட்டி 2 பிஜி டிகிரியும் படிக்கலாம், இன்க்ளூடிங் காம்பினேஷன்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வேற கல்வி நிறுவனத்துல. ஓகேவா? உதாரணமா இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு காலேஜில் சேர்ந்திருக்கோம் அப்படின்னா அதே காலேஜில் இன்னொரு யூஜி சேர்ந்திருக்கோம்னா இன்னொரு யூஜி அதே காலேஜில் படிக்க முடியாது.
ஒரு யூனிவர்சிட்டியில வந்து ஒரு டிகிரி சேர்ந்திருக்கீங்கன்னா, பிஜி சேர்ந்திருக்கீங்கன்னா, அதே யூனிவர்சிட்டியில இன்னொரு பிஜி டிகிரி சேர முடியாது. ஓகேவா? வேற வேற இன்ஸ்டிடியூஷன்ல தான் படிக்கணும். பாரதிய யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸ் சேர்ந்திருக்கீங்க பிஜினா, நீங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இன்னொரு கோர்ஸ் சேர்ந்து படிக்கலாம். இன்னொரு பிஜி படிக்கலாம். ஒரு காலேஜ்ல யூஜி சேர்ந்திருக்கீங்கன்னா, வேற யூனிவர்சிட்டியில இருக்கிற இன்னொரு காலேஜ்ல இன்னொரு யூஜி படிக்கலாம். ஏன் இந்த கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே டைம்ல 2க்கு இது எக்ஸாம் வந்துடும் இல்லையா? இப்ப நீங்க ஒரே காலேஜ்ல 2 யூஜி டிகிரி சேர்ந்திருக்கீங்க. பிகாமும் சேர்ந்திருக்கீங்க, பிபிஏவும் சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரே டைம்ல தான் எக்ஸாம் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் 2 டிகிரிக்குமே ஒரே டைம்ல தான் வரும். செகண்ட் இயர்க்கு எக்ஸாம் ஒரே மாதிரி. அப்படி கிளாஷ் ஆகக்கூடாது. வகுப்புகளும் கிளாஷ் ஆகும் இல்லையா? பிகாம் கிளாஸ் நடக்கிறப்ப பிபிஏ கிளாஸ் நடக்கும். அப்படி எதை அட்டன் பண்ணுவீங்க? ஸோ அது மாதிரி கிளாஷ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேற வேற இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும். அதுலயும் கிளாஷ் ஆகாம இருக்கணும். ஓகேவா? ஏன்னா பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிக்கான தேர்வுகள் ஒரு டைம்ல நடக்குதுன்னா, வேற இன்னொரு பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தேர்வுகள் ஒரு வாரம் கேப்லயோ 2 வாரம் கேப்லயோ அந்த வேற டேட்ல தான் நடக்கும். ஒரே மாதிரி நடக்காது. அப்போ வந்து அது ஓகே அப்படிங்கிறதுக்காக இந்த ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன் அலவுடு. அதாவது ஒரு கோர்ஸ் ஆன்லைன்ல படிக்கலாம். அதாவது ரெகுலர் ஆன்லைன்லன்னா தெரியும் இல்லையா? இணைய வழியில படிக்கலாம். ஆன்லைன் கோர்ஸா படிக்கலாம். இன்னொன்னு வந்து ஆஃப்லைன் கோர்ஸ் அப்படின்னா டே காலேஜ்ல போய் படிக்கலாம். ரெகுலர்ல போய் படிக்கலாம். ஒன் ஆர் போத் டிகிரிஸ் கேன் பி பர்சூட் த்ரூ ஆன்லைன் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மோட் எனேபிளிங் மேக்ஸிமம் ஃபிளெக்சிபிலிட்டி. அப்போ ஒரு டிகிரியை வந்து ரெகுலர் காலேஜ்லயும் படிக்கலாம், இன்னொரு டிகிரியை வந்து ஆன்லைன்லயும் படிக்கலாம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கலாம். ஆனா யூஜிசி அப்ரூவ்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அல்லது யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கணும்னு சொல்றாங்க. நல்லா புரியுது இல்லையா? 2 யூஜி டிகிரி படிக்கலாம் அல்லது 2 பிஜி டிகிரி படிக்கலாம். அதுல வேற வேற இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும். அதே மாதிரி ஒண்ணு வந்து ரெகுலர் காலேஜ்ல படிக்கலாம், இன்னொன்னு வந்து ஆன்லைன்ல கூட படிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது டிசிப்ளின் பிளெக்சிபிலிட்டி என்னன்னா, கேண்டிடேட்ஸ் கேன் ஸ்விட்ச் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் டிசிப்ளின்ஸ் ஃப்ரீலி பிட்வீன் 2 ப்ரோக்ராம்ஸ். அந்த அவங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்றது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதாவது மாத்திக்கிறதுனா கூட மாத்திக்கிற மாதிரி ஒரு பிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை இருக்கணும். ஓகேவா? ஒரு கோர்ஸ்ல சேர்ந்துட்டோம், படிச்சுட்டு இருக்கோம், இன்னொன்னு சேர்ந்துட்டோம், இல்ல அது வேண்டாம் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதை மாத்தி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சிஸ்டத்துல இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் மல்டி இன்ஸ்டிடியூஷன் என்ரோல்மெண்ட் டிகிரிஸ் கேன் பி பர்சூட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் காலேஜஸ், டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மோட்ஸ். அதாவது நான் முதல்ல சொன்ன அந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. மல்டி இன்ஸ்டிடியூஷன் என்ரோல்மெண்ட் இருக்கணும். ஒரு காலேஜ் வேற ஒரு காலேஜ்ல, ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி, இன்னொரு யூனிவர்சிட்டியில இன்னொரு டிகிரி, அல்லது ஒரு யூனிவர்சிட்டி ரெகுலர்ல படிக்கிறோம், இன்னொன்னு டிஸ்டன்ஸ்ல படிக்கிறோம், அல்லது ஆன்லைன்ல படிக்கிறோம். அதான் இங்க இந்த இடத்துல இன்னொரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. அதே மாதிரி இன்டர் டிசிப்ளினரி ஃபோக்கஸ் நீங்க படிக்கலாம். அதாவது வேற என்னன்னா, இன்டர் டிசிப்ளினரினா கொஞ்சம் வித்தியாசப்பட்ட, நீங்க பிகாம் சேர்ந்திருக்கீங்கன்னா ஒரு டிகிரி பிகாம் சேர்ந்திருக்கீங்க, நீங்க பிளஸ் 2ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேரலாம். ஸோ அது மாதிரியான பிஏ ஹிஸ்டரி சேர்ந்திருக்கீங்க, ஒரு காலேஜ்ல படிக்கிறீங்க, ஒரு யூனிவர்சிட்டியில, இன்னொரு யூனிவர்சிட்டியில வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இப்ப எலிஜிபிள்ங்கிற மாதிரி இருந்தா அந்த டிகிரி நீங்க படிக்க முடியும். அது மாதிரி வந்து இன்டர் டிசிப்ளினரி ஃபோக்கஸ் எல்லாமே பண்ண முடியும். அப்புறம் சம் அதர் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் மஸ்ட் ஃபார்மலி அப்ரூவ். அப்ப பல்கலைக்கழகங்கள் ஆகட்டும் அல்லது உயர்கல்வி நிறுவனங்கள், அதாவது ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் இந்த 2 டிகிரியுமே அவங்க அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஜிசி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து 2 டிகிரி படிச்சாலும் அல்லது ஒரு டிப்ளமோ ஒரு டிகிரி படிச்சாலும், ஒன்னு ரெகுலர்லயும் ஒன்னு ஆன்லைன்லயும் படிச்சாலும் சரி, 2மே மானிட்டர் பண்ணணும். அவங்களுடைய எப்படி அவங்க கல்வி திறன், அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், கல்வி திறன் எப்படி இருக்கு, எப்படி படிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படிங்கிறது எல்லாமே 2 டிகிரியுமே மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம். அதையெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு டிகிரி கொடுக்கணும். எந்த அளவுக்கு மார்க் வாங்கிங்க, இப்ப 40 மார்க் வாங்கணும்னா எல்லாத்தையும் அது மத்த ஒரு டிகிரிக்கு என்ன ஆக்சுவல் கண்டிஷனோ, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதே தான் மற்ற டிகிரிக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஓவர் லேப்பிங் ஷெட்யூல்ஸ் மஸ்ட் பி அவாய்டட். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிளாஷ் ஆகக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, 2 டிகிரி படிக்கிறோம்னா 2 ஒரே டைம்ல கிளாஸஸ் இருக்கக்கூடாது, எக்ஸாம் இருக்கக்கூடாது. 2க்கும் எப்ப அந்த ஷெட்யூல் வந்து டைம் டேபிள்ல வந்து ஒரே மாதிரி வராத அளவுக்கு நாம பார்த்து சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் நாட் சூஸ் 2 ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. 2 ப்ரோக்ராம்ஸ் எடுக்கலாம், ஆனா வேற வேற யூனிவர்சிட்டிஸ்ல வேற வேற மோடு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்னு ரெகுலர் மோடு, இன்னொன்னு வந்து டிஸ்டன்ஸ் மோடு, அல்லது ஒன்னு ரெகுலர் காலேஜ், இன்னொன்னு வந்து ஆன்லைன் கோர்ஸ். இது மாதிரி படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
ஒரே டைம்ல 2 டிகிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த காலேஜ்ல படிச்சிருக்கீங்களோ அல்லது எந்த யூனிவர்சிட்டியில வந்து சேர்ந்திருக்கீங்களோ அது சம்பந்தம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ப்ரொஃபசர்ஸ், பிரின்சிபல், யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரார் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளியரான ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு டிகிரி ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிகிரி ஜாயின் பண்றதுக்கான இதுதான் வந்திருக்கு இல்லையா? இந்த வருஷத்துல நடைமுறைக்கு வருதா? அப்படி நடைமுறைக்கு வர்றப்ப அதுல ஏதாவது சிக்கல் இருக்குமாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இன்னொன்னு நீங்க சேர்ந்து படிக்க முடியும். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.